அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. அனைவருக்கும் வணக்கம். அம்மா எப்படி என் லைஃப்ல வந்தாங்க அப்படின்னா 2025 மார்ச்ல தான் என் லைஃப்ல வந்தாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் லைஃப்ல மாற்றங்கள் நிறைய நிகழ்ந்துட்டுதான் இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் அம்மாவை பார்த்தது இல்லை. லைஃப் கோச்ல அக்கா கிட்ட ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அம்மாவை பத்தி தெரியும். அம்மாவை பத்தி தெரியும் முஞ்சில என்னோட அக்கா கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் பாபாவும் அம்மாவும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அன்னைக்கு நைட்டே என் கனவுல அம்மா வந்துட்டாங்க. என்னடி இன்னுமா புலம்பிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்னை கட்டி அணைச்சி முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு கனவு, என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு கனவு வந்தது. ஸோ அப்படி இருக்க முடியல, எல்லாருமே அதை தானே நினைப்போம். நம்மளுக்கு என்ன தேவையோ, நம்ம உலக வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை தானே நினச்சி ஓடிட்டு இருக்கோம். ஸோ நானும் அதே மாதிரி தான் நினச்சி ஓடிட்டு இருந்தேன். நான் அதுக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்க முடியல. என் கனவுல வந்ததுக்கு ஏற்ற மாதிரி நான் அம்மாவை போய் பார்த்துட்டேன். பார்த்ததுக்கப்புறம் அன்னைக்கு தீட்சை வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் லைஃப்ல நிறைய 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 மாற்றங்கள் நிகழுது. செதுக்குறாங்க என்ன, நல்லா ஒளிய வச்சு செதுக்கி நேரான பாதையில போகணுங்கிற மாதிரி என்னை கொண்டு வராங்க. நேரான பாதையில ஆன்மீக பாதையில இப்போ நான் எப்படி இருக்கேன்னா, நான் 2 டைம் போக முடியல. என்னோட வாழ்க்கைக்கு தேவையானது என்னதோ அதை தான் நான் அம்மா கிட்ட கேட்டேன். இப்போ லாஸ்ட் டைம் அக்கா கூட ஒரு 40+ போனோம்ல, ஆசிரமத்துக்கு போனோம். அவங்க கூட போக முடியல. அம்மா எனக்கு ஸ்பாட்ல எனக்கு கொடுத்துட்டாங்க. இறைவளே எனக்கு வேணுமா, கடவுளே எனக்கு கொடுத்துருமான்னு தான் நான் கேட்டேன். நான் நினைச்சு போன மாதிரி அம்மா எனக்கு அந்த அற்புதத்தை நிகழ்த்தினாங்க. இந்த மாதிரி அற்புதம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். அம்மா நம்ம நினைக்கணும், உருகி நினைக்கணும். ஒவ்வொரு நிமிஷம் கூட விடாம நினைச்சு தியானிச்சு நாம ஜெபம்லாம் சொல்லிட்டு அவங்க கிட்ட போனோம் அப்படின்னா அவங்க கைட் பண்ற விதமே வேற லெவல் தான். அதுக்கு முன்னாடி 2 தடவை நான் போனதுக்கும் லாஸ்ட் டைம் போனதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ 2 தடவை போக முடியல. என்னோட உலக வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நான் கேட்டு போனேன். 3rd டைம் போக முடியல. இறைவா, எனக்கு நீ மட்டும் போதும், உங்ககிட்டே நான் சரணடைஞ்சிட்டேன், உன்னை தவிர எனக்கு வேற எதுவும் தேவையில்லை அப்படின்னு போக முடியல. இந்தா புடி அப்படின்னு சொல்லிட்டு என் கையில கிருஷ்ணரை பிடிச்சி கையில கொடுத்துட்டாங்க. ஸோ கடவுளே பிடிச்சி கையில கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுக்கு மேல என்ன தேவை வாழ்க்கை? ஸோ எல்லாரும் என்ன பண்ணுங்க, உலக வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதை அம்மா கொடுப்பாங்க. பட் அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் வெயிட் பண்ணாம அதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட போய் சரண்டர் ஆகுறது நல்லது நான் சொல்லுவேன். என்னோட லைஃப்ல ஃபீல் பண்ணது இதுதான். அம்மா கிட்ட எனக்கு நீ தாம்மா வேணும், நீ உன்னை விட்ட எனக்கு வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னா அம்மா நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதை தான் கொடுத்துருவாங்க. ஸ்டில் உயிரோடு ஒரு மகான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் தர்ஷன் வாங்கிட்டு தீட்சை வாங்கிட்டு வர்றது ரொம்ப பிளெஸிங். ஸோ இது நான் என்னோட உலக வாழ்க்கையில உணர்ந்ததை நான் சொல்றேன். தேங்க்யூ.